கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 7. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு ஜீவ விருட்சத்தின் கனி, நித்திய மாளிகையின் திறவுகோல். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 14வது வசனம். இழந்த பாக்கியத்தை மீட்கும் வழி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதியாகமத்தில் நாம் இழந்தது ஜீவ விருட்சத்தின் கனியை. அதன் பிறகு அந்த மரத்தின் அருகில் செல்ல நமக்கு அனுமதி இல்லை. ஆனால் வேதாகமத்தின் முடிவில் அந்த அதிகாரம் மீண்டும் கிடைக்கிறது. இழந்ததை மீண்டும் பெறும் பாக்கியவான்கள் யார் என்பதை இன்றைய வசனம் கூறுகிறது. ஆதி மனுஷன் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமை காண்பித்து பாக்கியத்தை இழந்தான். ஆனால் நாம் இப்பொழுது அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கணமே தேவனுடைய கற்பனைகளின்படி வாழ முடிவெடுக்க வேண்டும். நித்திய வாழ்வுக்கான நிபந்தனை. இன்றைய கிறிஸ்தவர்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் கற்பனைகளை ஒரு உணவகத்தின் மெனு கார்டு போல அணுகுகிறார்கள். அவர்களுக்கு பிடித்த உணவை தேர்ந்தெடுப்பது போல தங்களுக்கு பிடித்த கற்பனைகளை மட்டுமே எடுத்துக்கொள்கிறார்கள். ஜீவக்கனியை பிடித்து கொள்ள ஓடும் கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவன் கொடுக்கும் ஒவ்வொரு கட்டளையையும் நம் வாழ்வில் தவறாமல் கை கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொருவருடைய பசி தாகம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தால் கற்பனைகள் எல்லாம் லகுவானதே. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மை, உண்மை இவைகளை கடைபிடித்து சுய லாபத்தை எதிர்நோக்காமல் தேவனையே முதன்மைப்படுத்தி வாழ்வீர்களே ஆனால் நித்திய வாழ்வில் கால் பதிப்பீர்கள். நித்திய மாளிகையின் திறவுகோல் உங்களிடம்தான் இருக்கிறது. அதை தவற விடாதிருங்கள். அதை பூட்டுவதா திறப்பதா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தேவன் தந்த கற்பனைகளை கைக்கொள்வோம். பாக்கியவான்களாக திகழ்வோம். வரத்தை கண்டடைவோம். ஆமேன்.